Hi guys, welcome to Arun Academy channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் கினமேட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்களோட வீடியோஸ்ல இந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பில வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்ததை பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த டாபிக்கோட ஈச் அண்ட் எவ்ரி டீடைலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் டைம்ல கிறிஸ்பா உங்களுக்கு டீடைல்ஸை கிளியர் கட்டா கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை நாங்க காம்போவா கொடுக்க முயற்சி பண்றோம். என் பேர் விஸ்வா அண்ட் தென் என்னோட காபி சார் இணைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதுதான். அதுக்கு முன்னாடி கினமேட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேசிக்கே நம்மளுக்கு 10 ஹவர்ஸ்க்கு பக்கத்துல ஆகும். சரிங்களா? நம்ம அவ்வளவு தூரம் நம்மளால கொடுக்க முடியாது. அதனால ரொம்ப முக்கியமா ஷார்ட் அவுட் பண்ணி இது வரைக்கும் எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு டெலிவர் பண்றோம். அண்ட் தென் எங்களோட டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் தென் இதுல நீங்க எவ்வளவு இன்வால்வ் ஆகுறீங்களோ அவ்வளவு எங்களோட வீடியோஸ் அதிகமாகும். உங்களோட சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அண்ட் தென் நோட்டிபிகேஷன் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்க. இதுவே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரூவா இருக்கும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்க காம்போவா தரத்துக்கு ரெடியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் ட்ரை பண்ணும்போது உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நமக்கு கொடுக்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சயின்ஸ் மாதிரி ஒரு டஃப்பான டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா நம்மளோட அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதனால ரெகுலரா உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடா நோட்டிபிகேஷன்ஸ் எங்க அகாடமி ரிலேட்டடா நாங்க டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இதன் மூலமா மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி சார், ஃபர்ஸ்ட் போலாமா சார்? போயிடலாம் சார். ஓகே. An object travel 10 meter in 4 seconds and then another 14 meter in 2 seconds. What is the average speed of the object? ஒரு பொருள் 10 மீட்டர் தொலைவை 4 வினாடியில் மற்றும் மற்றொரு 14 மீட்டர் தொலைவை 2 வினாடியிலும் கிடைக்கிறது எனில் அந்த பொருளின் சராசரி வேகம் என்ன? முதல் கேள்வி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல் 10 மீட்டருக்கு 4 செகண்டும் இன்னொரு 14 மீட்டருக்கு 2 செகண்ட் எடுத்துக்கலாம். அப்படின்னா சராசரி வேகம் என்னன்னு கேக்குறாங்க சார். சோ அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் ஆப்டிடியூட்ல பாக்குற ஃபார்முலா தான் பேசிக்கா. சோ டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்தமா எவ்வளவு தூரம் பயணிச்சாங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு இந்த கான்செப்ட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸையும் டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல்ல கடந்திருக்காரு. சோ நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எல்லாம் தனியா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் இன்டர்வல்ஸ் தனியா ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சினாரியோஸ்ல நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதுவே சம்ல ஒருவேளை 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு கொடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு நீங்க நார்மல் மெத்தட் 2xy டிவைடட் பை x plus y. சோ 2 டிஃபரெண்ட் ஸ்பீடு கொடுத்திருந்தப்ப ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க இந்த டைப் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சம்முக்கு நம்ம டைரக்டாவே டிஸ்டன்ஸையும் டைமையும் நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆன்சர். ஓகேவா? சரி, கவனிங்க. பாருங்க, 10 மீட்டர் பிளஸ் 14 மீட்டர் டிவைடட் பை இங்க 4 செகண்ட் பிளஸ் 2 செகண்ட்ஸ் இருக்கா, 4 பிளஸ் 2. சோ டோட்டலா 24 டிவைடட் பை 6 எவ்வளவு வருது? 4 மீட்டர் per செகண்ட். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேங்களா சார்? xy அப்படிங்கிறது சார் என்ன மீன் பண்ணுது? ஸ்பீட் ஆர் டைம். இங்க என்ன சார் போகும்? xy அதாவது இது இன்னொரு சினாரியோ. ஒருவேளை வெறும் ஸ்பீடை மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் x என்ற ஒரு ஸ்பீட்ல போயிருந்தாங்க. அதே டிஸ்டன்ஸ் y என்ற ஸ்பீட்ல போயிருந்த போது வெறும் ஸ்பீடு மட்டும் கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் சார். டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்திருந்த போது இந்த மாதிரி சம் அப்ளை பண்ணலாம் சார். எப்படி? ஓகே சார். அப்ப கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம சம் தாராளமா யூஸ் பண்ணலாம். xyங்கிறது எதை குறிக்குதுன்னா வேகத்தை, அது ஸ்பீடை குறிக்குது. in terms of kilometer per hour ல இருக்கலாம், இல்லனா மீட்டர் per second ல இருக்கலாம். அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்ததுல டிஸ்டன்ஸ் ஸ்பீட் கொடுத்திருப்பாங்க. ஆமா. அப்ப நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிப்பா இது இன்னொரு ஆவரேஜ் ஸ்பீடுக்கான இன்னொரு ஃபார்முலா. ஓகே சார். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம பாருங்க அடுத்த சம் போறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. What is the formula for average velocity? சராசரி திசை வேகத்தின் சூத்திரம் என்ன அப்படின்றது கேக்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்றதான் கேக்குறாங்களே.
இப்ப கொஸ்டின்ல பாருங்க கேட்டது ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டின்னா என்னது? ஆவரேஜ்னா என்னது? சராசரி. சரிங்களா? இப்ப ஆப்ஷன்ல பாருங்க நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? u பிளஸ் v பை 2 சொல்லியிருக்காங்க. uங்கிறது என்னதுன்னா ஆரம்ப திசை வேகம், v அப்படிங்கிறது முடிவு திசை வேகம், பை 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது பாருங்க v ஈக்குவல் டு s பை t. s அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், வேற t அப்படிங்கிறது காலம் நேரம் டைம். மூணாவது ஆப்ஷன் பாருங்க ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு u பிளஸ் v, அதாவது ஆரம்ப திசை வேகம் மற்றும் முடிவு திசை வேகம். அடுத்தது நாலாவது ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா u மைனஸ் v பை 2, அதாவது ஆரம்ப திசை வேகம் மைனஸ் முடிவு திசை வேகம் டிவைட் பை 2. இந்த மாதிரி 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எப்படி சராசரி எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 2 எண் இருக்குங்க, 5 7, இதோட சராசரினா நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் கூட்டி அத 2ஆல வரும். ஆமாவா? சோ இதே போலதான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கணும். எப்படி? இனிஷியலா என்னது? இனிஷியல் வெலாசிட்டி u, அதே போல ஃபைனல் வெலாசிட்டி v. இதுக்கு நம்ம சராசரி எடுக்கணும். அதாவது ஆரம்ப திசை வேகம் u ன்னு சொல்லுவோம், முடிவு திசை வேகம் v ன்னு சொல்லுவோம். சராசரி என்று சொன்னா இரண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். இத வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. சரிங்களா? இப்ப சார் சொன்னது இதுக்கு முன்னாடி நம்மள பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். சரிங்களா? இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்ப ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு என்ன வித்தியாசம்? அந்த குழப்பம் நம்ம கண்டிப்பா இருக்கு. அது நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஸ்பீடுன்றது என்ன, வெலாசிட்டின்றது என்ன டவுட்ஸ் இருக்கு. கடந்த தொலைவை நம்ம வந்து டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். கடந்த தொலைவு என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஒரு இடத்தில் வேறு இடத்துக்கு நம்ம சென்றோம்னா அது பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. திசை தெரிஞ்சு போனோம்னா இடப்பெயர்ச்சி, திசை தெரியாம போனா அது பேரு தொலைவு. உதாரணத்துக்கு ஒரு கல் எடுத்து உங்க கையில கொடுத்துட்டு தூக்கி எறிய சொல்றேன், எங்கேயாவது ஒரு இடத்துல எறிவீங்க. கரெக்டா நார்த்ல தான் சிலர் எறிவான்னு சொல்ல முடியாது. சிலர் சவுத்துக்கு எரிச்சாங்க, சிலர் ஈஸ்ட்ல எரிச்சாங்க, ரேண்டம் டைரக்ஷன்ல எறிவாங்க. அப்படின்னா அப்ப அந்த கல்ல டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு கல்ல அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தம்பி இந்த மாதிரி நார்த் நோக்கி ஒரு 10 மீட்டருக்கு ஏறினா அது பேர் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? அப்ப இந்த அதாவது திசை தெரியாமல் போன தொலைவு இருக்கீங்களா, அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொன்னா டைம் அடிப்படையில எவ்வளவு தூரத்துல எவ்வளவு தொலைவு போயிருக்கு சொன்னா அது பேரு வேகம். சரிங்களா? திசை தெரிஞ்ச தொலைவு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு என்னன்னு சொல்லணும்? இவ்வளவு டைம்ல இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கறது என்னன்னு சொல்லணும்? திசை வேகம். சோ அப்ப தமிழ்ல கிளியராவே இருக்கு சார். வேகம்னா நார்மலா வந்து டைரக்ஷனை மென்ஷன் பண்ணல, திசை வேகம்னா அப்ப டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. சோ இது வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி வெக்டார் குவாண்டிட்டி சொல்லலாமா சார்? சொல்லலாம். இது வந்து ஸ்கேலார், ஏன்னா திசை இல்லாத ஒன்று ஸ்கேலார். ஸ்கேலார்ல வந்து அளவீடு மெக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஆனா வெலாசிட்டியில உங்களுக்கு அளவீடும் இருக்கும், அதே சமயத்தில் திசையும். அதுக்கு பேர் தான் வெக்டார் குவாண்டிட்டி. சோ வெலாசிட்டியில நம்ம திசை இல்லாம சொல்ல முடியாது, ஏன்னா திசை வச்சுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். அத கால அளவுல சொல்றோமா? அப்ப திசையே இருந்தாலே அது எதுல வந்துடும்? வெக்டார் குவாண்டிட்டியில வந்துடும். அப்ப ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி, வெலாசிட்டி வெக்டார் குவாண்டிட்டி. இது உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். இப்ப ஸ்பீட் வெலாசிட்டி இங்கிலீஷ் மீடியம் தான் டவுட்டா இருக்கு, தமிழ் மீடியம் ரொம்ப ஈஸி. வேகம் திசை வேகம், அங்கேயே திசை வந்துடும், ஈஸியா உங்களுக்கு ஈஸி. சோ நீங்க அதுல இருந்து வேற எதுவும் கேட்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷ்ல கிளியரா புரியுதுன்னா தமிழ்ல கூட நீங்க லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கான உங்களுக்கு மீனிங் வந்து டைரக்டா கிடைச்சிடும். அப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, ஓகேங்களா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் போலாம் சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Ram swims in 104 meter long pool. He covers 208 meter in 1 minute by swimming from one end to other end, back along the same straight path. Find his average speed. So கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராம்ன்றவர் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஸ்விம்மிங் பூல கடக்கிறார். அந்த ஸ்விம்மிங் பூலோட லென்த் பாத்தீங்கன்னா 104 மீட்டர். அடுத்த லைன் என்ன சொல்றாங்கன்னா, அவரு 208 மீட்டர் வந்து ஒரு நிமிடத்துல கடக்கிறாராம். 208 மீட்டர் இன் 1 மினிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிடத்துல கடக்கிறாராம். அப்ப ஒரு முனையில இருந்து மற்றொரு முனை போயிட்டு திருப்பி வந்திருக்காரு. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு மூவ்மெண்ட்டும் பண்ணிருக்காரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா
பூலோட லென்த் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலோட லென்த் வந்து 104 மீட்டர். அவர் வந்து ஃப்ரண்ட் போற வரைக்கும் இங்க இருந்து இந்த டைரக்ஷன் போற வரைக்கும் 104 மீட்டர், திருப்பி இங்க இருந்து இங்க வர வரைக்கும் இன்னொரு 104 மீட்டர். சோ அததான் வந்து கொஸ்டின்ல 208 மீட்டர். அப்ப அவ்வளவு தூரம் போயிட்டு திருப்பி வராரு. அப்ப அதாவது ஏன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி பின்ற பாயிண்ட்ல இருந்து ஏன்ற பாயிண்ட்டுக்கு வராரு. சோ அப்ப வந்து டோட்டலா வந்து கடந்த தூரம் பாத்தீங்கன்னா 104 பிளஸ் 104, அதாவது வந்து கொஸ்டின்ல 208 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 1 மினிட்ல கடந்திருக்காராம். டோட்டலா கடந்ததுதான் 1 மினிட். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. இவங்க இங்க இருந்து போகும்போது 60 மினிட், இங்க இருந்து போகும்போது 1 மினிட்டும், இங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது 1 மினிட் நீங்க எடுத்துக்கூடாது. டோட்டலா கடந்த தூரம் தான் வந்து 1 மினிட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாதையில போயிருக்காரு, ஸ்ட்ரெயிட் பேத். ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் அதேதான், ஆவரேஜ் ஸ்பீட் கேட்கறாங்க. சோ இந்த சம்முக்கும் நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் மூலியமா தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஃபார்முலாவை. ஆவரேஜ் ஸ்பீட். சோ அவர் டோட்டலா கடந்த தூரம் வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. போன கொஸ்டின்ல டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க, டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல சேம் டிஸ்டன்ஸ், சேம் டைம் இன்டர்வல், டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம் இன்டர்வல் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப 208 டிவைடட் பை 1 மினிட்ன்றத நம்ம செகண்டுக்கு மாத்தணும். ஏன்னா ஸ்பீடோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ அலகு மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அப்ப மினிட்ட நீங்க செகண்டா மாத்தணும். டோட்டல் 1 மினிட்னா அப்ப அதை 60 செகண்டா மாத்திடுங்க. ஓகேவா? 1 மினிட்னா ஒரு மினிட்ல எத்தனை வினாடிங்க? 60 செகண்ட். ஓகேவா? அதனால நம்ம இதை 60 செகண்டா மாத்திக்கணும். சில சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவர்ல கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது இன் கிலோமீட்டர் இன் ஹவர்ல கொடுப்பாங்க. இப்ப இதையும் நீங்க மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தணும். கிலோமீட்டர்ல கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேவ 1000 போட்டுக்கலாம். அதே போல 1 ஹவர்ல கொடுத்தா 3600 செகண்ட் இருக்கலாம். இதே சம்ல உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற மாதிரி கூட கொடுத்திருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் போதும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. கொஸ்டின்ல மினிட் இருக்கிறத நான் செகண்டா வந்து மாத்துறேன். ஓகேங்களா? அப்ப நான் இதை கேன்சல் பண்றேன். So ஃபைனலா 3.47 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப கேன்சல் பண்ணா 208/60 கேன்சல் பண்ணா 3.47 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. 2.5 மீட்டர் பர் செகண்ட், செகண்ட் ஆப்ஷன் 3.4 மீட்டர் பர் செகண்ட், தேர்ட் ஆப்ஷன் 2 மீட்டர் பர் செகண்ட், நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 மீட்டர் பர் செகண்ட். சோ சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் 3.47 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. The second equation of motion gives the relation between dash and time அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோஷன் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னது? அதாவது ஒரு பொருள் இயங்கும் போது அதுல இருக்கக்கூடிய பண்புகளை படிக்கிறது தான் மோஷன் ஈக்குவேஷன். அதுல 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த மோஷன் ஈக்குவேஷனுக்கும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. சரிங்களா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்னா இயக்கத்தின் விதி சொல்லியிருப்பாரு. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ங்கிறது அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ், அதாவது வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, இடப்பெயர்ச்சி, முடுக்கம், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதை கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகள். இதை வந்து நீங்க விதியோட சேர்த்து கூடாது. சரிங்களா? அப்ப 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். முடுக்கம்னா என்னதுங்க சார்? அக்ஸலரேஷன். சரிங்களா? அக்ஸலரேஷன் என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது திசைவேகத்தின் மாறுபாடு கால அளவத்தில் ஏற்பட்டால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? முடுக்கம். அப்ப என்ன சொல்லுவோம்? அத v minus u by t அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன பண்றோம்? v equal to u plus at அப்படின்னு. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்ப நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேஷ் அண்ட் டைம். டேஷ் அண்ட் டைம்ல செகண்ட் மோஷன் ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல டைம் இருக்கு. சரிங்களா? வெலாசிட்டி இருக்கு. இப்ப நம்மளுக்கு கீழ ஆப்ஷன்ல பாருங்க, வெலாசிட்டி அண்ட் டைம் குறிக்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்னதுன்னு கேட்டா வெலாசிட்டி, ஏன்னா வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் சொல்றோம். திசை மாறுபாடு காலத்தின் அளவு. அப்ப வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கிராஃப் வந்து என்னதுங்க சார்? ஃபர்ஸ்ட் மோஷன் ஈக்குவேஷன். ஆமாதாங்க சார்? கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் மோஷன் ஈக்குவேஷன். ஆனா நம்ம கேள்வியில என்னன்னு கேட்டாங்க? செகண்ட் மோஷன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. கவனிச்சீங்களா? அப்ப செகண்ட் மோஷன் ஈக்குவேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க? s equal to
ut plus half at ஸ்கொயர். சரிங்களா? இப்ப இதுல உங்களுக்கு s எதை பிடிக்குது? இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மென்ட் பிடிக்குது. அதாவது பொசிஷன் வச்சு மூவ் பண்றது தான். ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் சேஞ்ச் ஆகுது இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்பெசிபிக்கான டெக்னிக்கல் டேர்ம் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. and then t அப்படிங்கிறது என்னது? பண்ணுங்க லிமிட் t இருக்கா? இது வந்து எதை பிடிக்கும்? டைம். அப்ப மோஷன் ஈக்குவேஷன் செகண்ட் மோஷன் ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டிஸ்பிளேஸ்மென்ட்னா முத ஆரம்ப இடத்துல இருந்து இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்றதா, உங்க நிலையை சொல்றதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட். சரிங்களா? அப்ப இத நம்ம பொசிஷன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இன் இங்கிலீஷ். தமிழ்ல என்ன வார்த்தை நிகரா டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சிக்கு நிகரான வார்த்தை என்னன்னா நிலை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நிலை மற்றும் காலத்தை குறிக்கிற கோட்பாடுன்னு கேட்டா நீங்க இரண்டாவது கோட்பாடு தான் சொல்லணும். இது வந்து செகண்ட் மோஷன் ஈக்குவேஷன். செகண்ட் மோஷன் ஈக்குவேஷன். சார் அப்ப தேர்ட் எதுக்கு? தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சியும் திசை வேகத்தையும் குறிக்கிறது. இடப்பெயர்ச்சியும் திசை வேகத்தையும் குறிக்கிறது. மூணாவது ஈக்குவேஷன்ல என்ன இருக்காது அப்படின்னு கேட்கலாம். என்ன இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்காதுன்னா டைம் இருக்காது. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்காது? அப்ப தேர்ட் மோஷன் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைம். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. சரிங்களா? இதுதான் மூணாவது ஈக்குவேஷன். இதுல பாருங்க டைமே இருக்காது. சரிங்களா? அப்ப எந்தெந்த தொடர்பு இருக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப கேள்வி என்னது? the second equation of the motion gives the relation between second equation of motion எதை குறிக்குது? இடப்பெயர்ச்சி அல்லது இடப்பெயர்ச்சி மற்றும் காலம். அதுக்கான உறவு தான் சொல்லுது. அதாவது இடப்பெயர்ச்சி இன்னொரு பேர் என்னது? இலை பொசிஷன். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இன்னொரு பேர் என்னதுங்க? பொசிஷன். அதான் நீங்க படிக்கும் போது வெறும் ஈக்குவேஷனை டைரக்டா மக்கப் பண்ணாதீங்க. அப்ப என்ன ஃபார்முலாஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. அதை பார்த்தே உங்களுக்கு வந்து என்னென்ன ரிலேஷன் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப படிக்கும் போதே இங்க வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இங்க டைம் கொடுத்துருக்காங்க. சோ வெலாசிட்டி டைம் ரிலேஷன் சிம்பிளா படிக்கும் போது. செகண்ட் ஈக்குவேஷன் படிக்கும் போது டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது இந்த இடத்துல தான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து பொசிஷன் வச்சு சேஞ்ச் ஆகிறதுனால பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சோ தேர்ட் ஈக்குவேஷன்ல வெலாசிட்டி இருந்து அதுக்கப்புறம் டைம்ன்றது குவான்டிட்டி என்டிட்டி இல்ல, இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன் சொல்றாங்க. சோ இப்படிதான் வந்து நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? நிச்சயமா இந்த மூணு ஈக்குவேஷனோட பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சம்ஸ்ல இதை அப்படியே எப்படி நம்ம பார்க்கலாம். ஏன்னா வெர்டிகலி த்ரோன் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு. அதுல நம்ம இதுல இருந்து ஒவ்வொரு சம்ஸையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எப்படி சம்ஸா யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த சம் போயிடலாம். Next one பாருங்க. An object of mass 13 kg is at certain height above the ground. If the potential energy of an object is 1040 joule, find the height at which object is with respect to the ground அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Given g is equal to 10 meter per second square எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 13 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து குறிப்பிட்ட ஒரு உயரத்திலிருந்து தரையை வந்து அடையும் போது அதோட நிலை ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது கொடுத்துட்டாங்க. 1040 ஜூல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் தி ஹைட். அப்ப எவ்வளவு உயரத்துல இருந்து அது வந்து அந்த பொருள் வந்து கீழே விழுந்திருக்கும் அப்படின்றதான் கேக்குறாங்களே. ஓகேங்களா? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா? mg into height. அதாவது mன்றது பாத்தீங்கன்னா மாஸ், அந்த பொருளுடைய நிறை. gன்றது கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். g ஓட வேல்யூ எப்பயுமே வந்து 9.8 எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின்ல வந்து 10 மீட்டர் per second ஸ்கொயர் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சோ நம்ம கால்குலேஷன் கன்வீனியன்ஸ்க்காக 10 மீட்டர் per second இருக்கும்போது ஈஸியா வந்து கால்குலேட் பண்றான்றதுக்காக அது கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட் தான் வந்து கொஸ்டின்ல கேக்குறாங்க. சோ இதோட வேல்யூ பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்திருக்காங்க, மாஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, கிராவிட்டி கொடுத்திருக்காங்க. சோ ஹைட் என்னன்றது கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? 1040 ஜூல். ஓகேவா? அப்ப எனர்ஜியோட SI அலகு ஜூல் அப்படின்றதுனால தான் 1040 ஜூல் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. மாஸ் பாருங்க 13 kg. ஓகேவா? அதே மாதிரி கிராவிட்டி வேல்யூ g ஓட வேல்யூ இந்த வேல்யூ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சோ 10. ஓகேங்களா? இன்டு ஹைட். இப்ப ஹைட் மட்டும் தான் நமக்கு வேணும். ஹைட் இந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. டிவைடட் பை 130. 0 க்கு 0 கேன்சல் ஆகும். 13 8s are. ஓகேவா? அப்ப height is equal to 8 meter. ஓகேவா? நிலையாற்றலை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிலையாற்றல் கொடுத்துட்டு
அதோட மாஸ் கிராவிட்டி கொடுத்துட்டு உயரம் எவ்வளவு உயரத்துல இருந்து அந்த பொருள் வந்து கீழே விழுந்திருக்குன்றத தான் கேக்குறாங்க. சோ ஹைட்டை வச்சுதான் வந்து நிலையாற்றல் வந்து செயல்படுமே. ஓகேங்களா? இப்ப நிலையாற்றல் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப இங்க இருந்த பேனா இருக்குங்களா, இதை நாங்க கீழே விடும்போது டேமேஜ் கம்மி. இதே நான் இதோட உயரத்தை அதிகரிச்சுட்டேன், இப்ப கீழே விட்டா டேமேஜ் அதிகமாகும். எப்ப டேமேஜ் அதிகமாகும்னு சொல்றோம்? அதான் நிலையாற்றல். நிலையாற்றல்ங்கிறது ஒரு பொருள் ஈர்ப்புக்கு மேல எவ்வளவு உயரம் செல்லுகிறதோ அப்ப செல்ல செல்ல அதுல ஏற்படக்கூடிய ஆற்றல் வந்து அதிகரிக்கும். சரிங்களா? அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ ஸ்டோன் எடுத்து நான் இப்படி வச்சிருக்கேன், விட்டன் வைக்கல, அது கம்மி டேமேஜ். இதே ரொம்ப உயரத்து வந்து விட்டனா அது மிகப்பெரிய டேமேஜ் உருவாக்கும். புரியுதுங்களா? இதுதான் நிலையாற்றல். அப்ப எந்த ஒரு பொருளும் உயரம் செல்ல செல்ல அதுக்கு ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். அந்த ஆற்றலின் பெயர் தான் என்னது? நிலையாற்றல். சரிங்களா? சரி சார், இப்ப இயக்க ஆற்றல் ஒண்ணு இருக்குல்ல, அது என்னது? இப்ப நான் சொன்னல, ஒரு பொருளை விட்டுட்டேன்னு வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கீழே இறங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்ப வந்து அதுக்கு திசை வேகம் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வருது இல்ல, அப்ப அது ஒரு திசை வேகம். சரிங்களா? அப்ப அதை நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு பேரு இயக்க ஆற்றல். இப்போ ஒரு கார் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு, காருக்குன்னு ஒரு நிறை இருக்கா, அது ஒரு வேகத்துல போதா, திசையை நோக்கி ஒரு திசை வேகத்தோட போயிட்டு இருக்கா, அப்ப அந்த காரின் வேகத்தோட ஆற்றல சொல்லணும்னா, ஏன்னா அது உயரத்துல போல தரையில தானே வேகமா போகுது, அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? சோ புவியீர்ப்பு விசை அது வந்து செயல்படுது. ஒரு வெலாசிட்டி அப்படின்ற ஒரு வேகத்துல போறதுனால அது வந்து கைனடிக் எனர்ஜில வருது. சரிங்களா? அப்ப சொல்லும் போது கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா இயக்க ஆற்றலுக்கு half mv². சரிங்களா? mங்கிறது நிறை, vங்கிறது திசை வேகம். அப்ப நிலையாற்றலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டை வச்சு சொல்லுவாங்க. இயக்க ஆற்றல் கைனடிக் எனர்ஜி வந்து வெலாசிட்டி, எவ்வளவு வெலாசிட்டில அந்த பொருள் மூவ் ஆகுதுன்றத வச்சு சொல்லுவாங்க. உயரம் மேல போக 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 பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும், உயரம் கீழே இறங்க இறங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகி கைனடிக் எனர்ஜி அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த கான்செப்ட் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட சம் இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன சார்? அதுதான் சார் இயந்திர ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜின்னு. மெக்கானிக்கல் எனர்ஜியோட 2 டைப்ஸ் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. சோ ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜின்றது இருக்கும். சோ அதுக்கு எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி கரண்ட் தேவையில்லை, எந்த விதமான கெமிக்கல் எனர்ஜி தேவையில்லை, எந்த விதமான ஹீட் சோர்ஸ் வெப்பமும் தேவையில்லை. இயக்கத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. இயக்கத்துல இருக்கிற பொருள் அப்ப 2 எனர்ஜியுமே இருக்கு. ஆமா, இயக்க ஆற்றலும் நிலையாற்றலும் இருக்கு, இயக்க ஆற்றலும் இருக்கு. அப்ப அதை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பொருள் இயக்கத்துல இருந்தாலும் இல்ல இயக்கத்தை மேற்கொள்ள போறதுனால இந்த 2 ஆற்றலுமே அந்த பொருள்ல எக்ஸாக்ட் ஆகும். அடுத்த क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. If a body in translatory motion moves along a straight line, then the motion is called. ஒரு பொருளின் நேர்கோட்டின் இடப்பெயர்வு எந்த இயக்கமாகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்ப இதுல முதல்ல நம்ம கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன டைப்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சம்ஸ்ல வந்து நம்பர்ல தானே இருக்கும், அதனால நம்பர் என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா நீங்க ஆப்ஷன்ஸை செக் பண்ணீங்கன்னாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இவங்க என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்றாங்க. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா ஏதோ ஒரு தளத்துல செல்லக்கூடிய எனி பிளேன், இஃப் தி ஆப்ஜெக்ட் டிராவலிங் எனி பிளேன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்லேட்டரி மோஷன். எல்லாம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனா அந்த பிளேன்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகுது அப்படிங்கிறாங்க. இப்ப இப்படி இருக்குன்னு வைங்களேன், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் பிளேன். உதாரணத்துக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இதுல கூட ஒண்ணு போலாம். இப்ப இந்தாண்டி இருக்கு ஒய் ஆக்சிஸ், இப்படி கூட ஒருத்தர் போலாம். சரிங்களா? இங்க போனாலும் அது என்ன டிரான்ஸ்லேட்டரி மோஷன் தான், இந்த பிளேன்ல போனாலும் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் தான். நீங்க செவத்துல போனாலும் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் தான், தலையில போனாலும் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க போறது ஒரு நேர்கோட்டு பாதையில போறீங்களா, டிராவலிங் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அதுதான் ரொம்ப கீவேர்ட். ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிற வேர்டு சொல்றாங்க. அப்ப எனி பிளேன் டிராவலிங் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிலேட்டரி மோஷன்னா ஒரு வலைபாதையில் உங்களுக்கு இயக்கம் இருந்தால் அது பேர் ஆக்சிலேட்டரி மோஷன். வலைபாதைன்னா அப்ப என்ன லைன் வராது? ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு தானே. ரெண்டாவது ரெக்டிலினியர் மோஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கம்னு அதுவே தெளிவா சொல்லிட்டாங்க. கொடுத்தது நேர்கோட்டு, போறது நேர்கோட்டு. தமிழ் மீடியத்துல ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ் மீடியம் பண்ண ரெக்டிலினியர்னு சொல்லிட்டாங்க. லீனியர்னா நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட், ரெக்டிலினியர்னா அதுவும் ஸ்ட்ரெயிட் தான். ரெக்டிலினியர்னா நீங்க போறது எல்லாமே ஒரு நேர்கோட்டு பாதையிலேயே போயிருக்கீங்க, அவ்வளவுதான். சோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், நம்பர் ஆஃப் லீனியர் மோஷன் தான் நம்ம ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்றது புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல தானே போயிருக்கோம். ஆனா பிளேன் வேற பிளேன்ல போய்க்கலாம். உதாரணத்துக்கு இது எக்ஸ் பிளேனா இருந்தா இது ஒய் பிளேனா இருக்கலாம். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு நான் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறேன். இப்ப நான் நடக்கும்போது தலையில நடக்கும்போது ஒய் பிளேன். அப்படியே நான் செவுத்துல ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறேன், அதுக்கு பேர் எக்ஸ் பிளேன். பொறுத்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து ஆமா, பிளேனை பொறுத்து கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க கேட்கறது நேர்கோட்டில் செல்வது தான் கேட்கறாங்க. சோ ரெக்டிலினியர் மோஷன் சொல்லலாம் தானே, ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. அப்ப பீரியாடிக் மோஷன் என்னது? கால அளவில் இருக்கக்கூடிய பாதையில சமமா இருக்கும், பெண்டுலம் மாதிரி. இப்ப ஒரு செகண்டுக்கு 10 மீட்டரா, அடுத்த 2 செகண்டுக்கு அது எத்தனை மீட்டரா இருக்கும்? 2 செகண்டுக்கு 20 மீட்டர். அப்ப சம கால அளவில் சம தொலைவை கடந்து அதுக்கு பீரியாடிக் மோஷன். நான் உங்களுக்கு அப்படி கேள்வி கேட்கல, சரிங்களா? அது பாருங்க, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா அதுவும் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் தான். எந்த பிளேன்ல வேணாலும் போகும், ஆனா போகும்போது சரிங்களா இப்படி இருக்கும். அப்படி ஆர்எல்ஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன்னா கொஞ்ச நேரம் வேகமா போகும், அப்புறம் ஸ்லோவா போகும், கொஞ்சம் வேகமா போகும், அப்புறம் ஸ்லோவா போகும். இதையும் நீங்க நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லிக்கலாம். அப்ப ரெண்டுமே நம்ம இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. டிராவலிங் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னா ரெக்டிலினியர் மோஷன் தான். அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் தியரிட்டிக்கலா கரெக்ட். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A bullet of mass 30 gram is horizontally fired with a velocity 150 meter per second from a pistol of mass 2 kg. What is the recoil velocity of the pistol? 30 கிராம் நிறை கொண்ட ஒரு தோட்டா கிடைமட்டத்தில் 150 மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்தில் சுடப்படுகிறது. அந்த துப்பாக்கியின் நிறை 2 கிலோகிராம் எனில் அந்த துப்பாக்கியின் பின்னடைவு வேகம் என்ன? பின்னடைவு வேகம் என்னன்னு கேட்கலாம். சரி, இப்ப பாருங்க. சோ क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புல்லட் அதோடைய மாஸ் கொடுத்துட்டாங்க, புல்லட் அதோடைய வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிஸ்டல் அதோடைய மாஸ் கொடுத்திருக்காங்க, அதோட வெலாசிட்டி கேட்கறாங்க. பொதுவாகவே பேசிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு துப்பாக்கியில இருந்தா தோட்டா வந்து வெளியேறும், துப்பாக்கியோட நிறை அதிகமா இருக்கும், தோட்டாவுடைய நிறை வந்து கம்மியா இருக்கும். அப்ப தோட்டாவுடைய வெலாசிட்டி பொருள் கம்மியா இருக்கு, அந்த தோட்டா தான் வெளியேறும், அதோட வெலாசிட்டி திசை வேகம் அதிகமா இருக்கும், அதிகமான வேகத்துல அது போகும். அப்ப இதோட வெலாசிட்டி என்னன்றது கேட்கறாங்க, பிஸ்டலோட வெலாசிட்டி என்னன்னு கேட்கறாங்க. சோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு லா யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். சோ அந்த லா யூஸ் பண்ணி தான் இந்த சம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப அதுல என்ன சொல்றாங்க, அந்த லால மாஸ் வெலாசிட்டி, அதாவது m1v1 is equal to m2v2. ஓகேங்களா? அப்ப இது புல்லட் கேஸ் வச்சுக்கலாம், இது வந்து பிஸ்டல் கேஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப புல்லட்டோட மாஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு பிஸ்டனோட மாஸ் இன்டு வெலாசிட்டி ஈக்குவலா இருக்குன்றது தான் இந்த லா பிரகாரம் சொல்றாங்க. அப்ப क्वेश्चनல பாருங்க, புல்லட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 கிராம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. क्वेश्चनல 30 கிராம் கொடுத்திருக்காங்க, இங்க பிஸ்டல் 2 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. லாஜிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா பிஸ்டலோட வெயிட் தான் வந்து மாஸ் தான் அதிகமா இருக்கும். இது 30 கிலோகிராம் டைரக்டா போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா தப்பா போயிடும். அதனால கரெக்டா கவனிச்சு போடணும். அப்ப 30 கிராம் இருக்கிறத கிலோகிராம் மாத்தணும், என்ன பண்ணணும்? 1000 கிராம் தான் வந்து 1 கிலோகிராம். ஓகேங்களா? அப்ப 1 கிராம் வேணும்னா 1/1000. அப்ப 30 வேணும்னா 30/1000 இன்டு அதோட வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க 150. மாஸ், இதோட மாஸ் பிஸ்டலோட மாஸ் 2 kg கொடுத்திருக்காங்க, இதோட வெலாசிட்டி தெரியாது, அதுதான் क्वेश्चनல கண்டுபிடிக்கணும், v2. ஓகேங்களா? இப்ப வெலாசிட்டி v2 மட்டும் வேணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. நைன் பை 4 வருது 2.25 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அப்ப தோட்டாவுடைய வெலாசிட்டி, அதாவது ரீகாயில் வெலாசிட்டி சொல்லுவாங்க. புல்லட் போல பாத்தீங்கன்னா இந்த திசையில துப்பாக்கி நம்ம சுடுறோம்னா புல்லட் வந்து ஃப்ரண்ட் டைரக்ஷன்ல போகும். ரீகாயில் வெலாசிட்டின்னு பாத்தீங்கன்னா அது பேக்ல இருக்கும். சோ இந்த क्वेश्चनல மறக்காம நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது வேல்யூ மைனஸ்ல போடணும். ஏன்னா வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் இருக்கு, நெகட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது
நம்ம வேல்யூ மைனஸ்ல இருக்கும். சில நேரத்துல பிளஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, மைனஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. கேர்ஃபுல்லா நீங்க வந்து சால்வ் பண்ணணும். இப்ப எனக்கு இந்த உந்த அழிவின்மை விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், நான் வந்து ஒரு 50 கிலோ சார், இப்ப சார் இருக்காரு, சார் வந்து ஒரு 70 கிலோ, சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கீங்க. இப்ப நான் வந்து வேகமா இருந்தாலும் மோதர்னா இவர் அப்படியே நிற்பாரு. அப்ப எனக்குன்னு ஒரு நிறை இருக்கா? இவரை நோக்கி நான் வரேன், திசை வேகம். அப்ப என் நிறை M1, இவரை நோக்கி நான் வரேன், என்னது? திசை வேகம். அவர் நகரவே இல்லை. அது காரணம் என்னதுன்னா, உந்த அலையின்மை விதி. இவருக்கு நான் தர வேண்டிய போர்ஸ் என்னால தர முடியாது, சரிங்களா? அதே போல இவரு என்கிட்ட ஓடி வர, சரிங்களா? ஓடி வந்து எனக்கு வந்துட்டு இடிக்க போறாரு. என்ன இவர் எத்தனை கிலோ? 70 கிலோ. இவரு என்ன நோக்கி ஓடி வர்றாரு. இப்ப என்ன நோக்கி ஓடி வரும்போது என்னது? அவரோட திசை வேகம் V2, அவரோட நிலை M2, சரிங்களா? இவரு கொடுத்த அதே போர்ஸுக்கு ஏற்ற விளைவா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிடுவேன், சரிங்களா? ஏன் நான் நகர்றேன்? ஏன்னா இவர் என்ன விசை இது அதிகம், இது அதிகமானது கம்மிட்ட போகும்போது அதுக்கான விளைவு கண்டிப்பா இருக்கும். அதே போல கம்மியான அளவு கொண்டவங்க இது இருக்கும்போது எந்த விளைவு இருக்காது. இதுக்கு என்னன்னா இது சமமா இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? நானும் அப்படியே என்னன்னு வைங்களேன், இந்த விதிக்கு எதிராக இந்த விதிப்படி கொடுக்கப்பட்டதுக்கு நிகரான விளைவு நிச்சயமா உந்தத்துல ஏற்படும், சரிங்களா? இதுதான் நம்ம கோட்பாட்டுல எப்படி சொல்றோம்? M1 V1 ஈக்குவல் டு M2 V2 அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம ஈக்குவேஷன் மைனஸும் கிடைக்குது, பிளஸும் கிடைக்குது. இல்லாட்டி நீங்க எல்லாமே ஒரு ஜீரோவே வரும், புரியுதுங்களா? இப்ப மைனஸ் பிளஸ் வர்றது காரணமே என்னது? ஒரு நிறை வெலாசிட்டி இன்னொன்னு போகும்போது ஒருத்தர் கம்மியா இருக்கிறது போனா மைனஸ், அதிகமா இருக்கிறது போனா பிளஸ், புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் புரியுதுங்களா? M1 V1 ஈக்குவல் டு M2 V2. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம். எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சார் எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சம்க்கு ஆன்சர் சொல்லுங்க, இது எக்ஸாம்பிள் கேட்டுதான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அதையும் நாங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்ல பாக்குறோம். இன்னமும் நாங்க நிறைய ஆட் பண்ண விரும்புறோம், சரிங்களா? அது எப்படி ஆட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நாங்க இன்னும் ஆட் பண்ணி உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கும், சரிங்களா? எங்களுக்கு தேவை நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும். அண்ட் தென் மேக் யூஸ் ஆஃப் அருண் அகாடமி. இந்த சேனலை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி. I am Vishwa. I am Karthik. Bye. Bye.